அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு. பயிற்சி 1இல் 4ல் 6ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். நீள்வகுத்தல் முறையில் வர்க்கமூலத்தை காண்க. கொடுக்கப்பட்ட கணக்கு 11025. எப்படி செய்கிறோம் பாருங்க. 11025 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கிட்டேன். இப்போ அங்கேருந்து கடைசியிலேருந்து ரெண்டு நம்பராக கோடு போட்டுட்டு வந்துடணும். இப்போ 1 இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1ல் வர்க்க வாய்ப்பாடு ஓர் 1 1 1 1 பண்ணால் 0. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 2 நம்பர் கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 நம்பரை கீழே இறக்கி எழுதிக்கணும். 10 1 1 2 கூட்டி போட்டுக்கிறோம். இப்போ 2 இங்கே 1 போட்டாலுமே 20 வந்துடும். அப்போ இங்கே 21 வந்துடும். இங்கே இருக்கிறது 10 தான். அப்போ இது வகுபடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்த 2 நம்பரை இறக்கி கீழே போடணும். அப்போ அடுத்த நம்பரை இறக்கி போடுறப்ப இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறோம், இங்கேயும் ஒரு 0 சேர்த்துக்கிட்டு அடுத்து இந்த 25 இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இங்கே கீழே இறக்கி போட்டுக்கிறோம். இப்போ 10 மொத்தம் 20 அப்படின்னு போட்டுட்டோமா. இப்போ 20ல் இந்த இடத்துல 5ல் முடியுது, 1ஆம் இலக்கம் 5ல் முடியுது. அப்போ 20ல் எந்த நம்பரை போட்டு பெருக்கினால் இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 5 25, அதாவது 5இன் வர்க்கம் 25. அப்போ 5 இங்கே போடுறேன், அதே 5ஆல் பெருக்கணும். 5 25, அந்த 0 5 0ங்கிறப்ப இந்த 2 போட்டுக்கிறேன். 2 5 10. அப்போ 5 என்பது கரெக்டாக இந்த இடத்துல இந்த நம்பர் பொருந்துது. 5 இங்கேயும் போட்டுக்கணும், இங்கேயும் 5 போட்டுக்கணும். 1025 கழிச்சோம்னா 0. அப்போ therefore 11025இன் வர்க்கமூலம் இஸ் ஈக்குவல் டு 105. வர்க்கமூலம் என்ன கிடைச்சிருக்கு, 105. நீள்வகுத்தல் முறையில் நம்ம கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறோம். புரிஞ்சுங்களா?